டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வயித்துல கிருமி இருக்கு, பூச்சி நிறையா இருக்குன்னு சொல்லுவீங்க. அதனால பல தொந்தரவுகள் இருக்கும். பசிக்காது, எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருக்கணும் உங்க உடம்பு. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதாவது அந்த கிருமி இருக்கனால ஒரு டல்லு ரொம்ப கஷ்டம். ஸோ அசதி இருக்க மாரி இருக்கும். படுத்து தூங்கலாம் போல இருக்கும். வேலை செய்ய முடியாது. இது கிருமினால வர்றது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வயித்துல இருக்க கிருமிகள ஃபர்ஸ்ட்டு அழிச்சிட்டா தான் நமக்கு எல்லா தொந்தரவும் இருக்காது. ஈஸியா இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே. ஏன்னா சாப்பிட்றது எல்லாம் அது சாப்பிட்ரும். உடம்புல ரத்தம் இருக்காது. ரத்த சோகை மாரி இருப்பீங்க. அதனால அதுக்கு நல்ல மருந்து சொல்றேன். 3 நாள் மோர்ல ஊற வச்ச கழுக்காய் எடுத்துக்கணும். எவ்வளோன்னா 1/2 கிலோ எடுத்துங்க. 3 நாள் கண்டிப்பா மோர்ல ஊற வச்சத எடுத்து காய வச்சு நல்ல காஞ்சிருக்கணும். பவுடராக்கி வச்சுக்கணும். அதில் சீரகம், இந்து உப்பு, வாய்விடகம், மிளகு, பெருங்காயம் எல்லாமே 50 கிராம் எடுத்து காய வச்சு அதை பவுடராக்கி வச்சுக்கணும். அடுத்து மாதுளம்பழத்தோல், மாங்கொட்டை, அதாவது காயில் உள்ள அந்த இருக்கும், அதில் உள்ளே இருக்கும் அந்த பருப்பு, அதை எடுத்து காய வச்சுக்கணும். இதெல்லாம் சேர்த்து பவுட்ராக்கி 1 டீஸ்பூன் காலையில், ஒரு 1/4 டீஸ்பூன் சாப்பிட்றீங்கன்னா நைட்டு 1 டீஸ்பூன் சுடுதண்ணியில் அல்லது மோர். பகலில் சாப்பிட்டா மோர், நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா சுடுதண்ணி. எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 1/4 டீஸ்பூன் காலையில், நைட்டு 1 டீஸ்பூன் சாப்பிட்ணும். இதில் மோரில் சாப்பிட்ணும். மோரில் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வயிற்றுப்பூச்சிலாம் உள்ளே இருக்காது. சுத்தமாக கிருமி அழிஞ்சிரும். வயிறு வலி இதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு வயிறு எதுக்கு வலிக்குதுன்னே தெரியாது. நம்ம புண்ணு இருக்கா, அல்சர் இருக்கா அப்படின்னு நினைப்போம். கிருமி இருந்தாலும் வயிறு வலிக்கும், மோஷன் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், சாப்பிட்டா போகிற மாதிரி இருக்கும். அது நம்ம நினச்சிக்குவோம் ஏதோ காரமாக சாப்பிட்டோமோ உங்களுக்கு அல்சர் இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இதுவும் ஒரு காரணம். வயிற்றுல பூச்சி இருந்தால் சரியாக சாப்பிட மாட்டாங்க. வாந்தி வர மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சிம்டம். இந்த சிம்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கிட்டு டெய்லியுமே தொடர்ந்து ஒரு வாரம் 7 நாள் சாப்பிடுங்க. ஒரு காலையில் சாப்பிட்டுட்டு முடியலன்னா நைட்டு மட்டுமா சாப்பிட பாருங்கள். சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் வயிற்றுப்பூச்சி இருந்தாலே ரொம்ப பிரச்சனைகள் நிறையா வரும். ஏன்னா அது சாப்பிட்ரும். அதனால் அனிமிக் ஆயிடுவோம். அப்போ ரத்தம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது பாதி நமக்கு அசதி கொடுக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது, சாப்பிடவும் முடியாது. என்ன செய்யுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இதை செஞ்சு வச்சு நீங்கள் கண்டிப்பாக வயிற்றுப்பூச்சி இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த மருந்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வயிற்றுப்பூச்சிக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது என்ன செய்கிறது, இந்த போய் பேதி மருந்து எடுப்போம் அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மருந்தை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டில் சாப்பிடுங்க. நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு நன்றி.